ඔව් අපි හිතනවා ඔයාලා මේ ළමා අයිතිවාසිකම් පිළිබඳව කර වැඩසටහනේ ගොඩක් දේවල් දැනගන්න නැති කියලා. අපි ඊළඟට යන්න හදන්නේ வெள்ளாவளி பிரதேசයේ ළමයින්ගේ දක්ෂතා නරඹන්නට. வெள்ளாவளி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டா இங்கு பெரும்பாலும் இந்து மக்களே வாழ்கின்றனர். ஆகவே எங்கள்கிட்ட இந்து மதம் சம்பந்தமான நிறைய கலை கலாச்சார அம்சங்கள் காணப்படுது. அதில் ஒன்று தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். அது பேர் ராஜேஸ்வரி பாட்டு. பாடி வச்சோமே உன்னையத்தான் தெய்வம் முன்னு போட்டி வச்சோமே. உன்னை நம்பு மக்களை நீ காத்திடுவாயே, உன் பாசம் உள்ள நெஞ்சினையே காட்டிடுவாயே. தினந்தோறும் பூக்கணும் அதை நாங்க பார்க்கணும், அம்மா நீ எங்களுக்கு வழிகாட்டு. பிணி ஓடி போகணும் பசியார வாழணும், விளக்கேத்தி வைப்பாயே ராஜேஸ்வரி. ராஜராஜ ராஜேஸ்வரி இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி. சக்தி மகா சக்தியே சகல கலாவல்லியே அகிலமெல்லாம் ஆளுகின்ற ராஜேஸ்வரி. சிவனோட பாதியே சபையேறும் ஜோதியே எண்ணமெல்லாம் நிறைஞ்சவளே ராஜேஸ்வரி. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது திகிரி செய்திகளுடன். இதனை வழங்கும் நான் ஏறாவூர் பற்றிலிருந்து ஜீவநிதி ஜெயரேகா. வெள்ளாவளியிலிருந்து நான் நிதுசா. ஏற்படுத்தி தொழில் செய்து வாழுகின்ற மக்களின் நலன் காக்க ஏறாவூர் பற்றி பிரதேச செயலக பிரிவின் 27 கிராமங்களை தனது திட்ட கிராமங்களாக தெரிவு செய்து தனது பங்காளி நிறுவனமாகிய ஏறாவூர் பற்றி தரிசன ஒன்றியத்துடன் இணைந்து மக்களுக்கு அளப்பரிய சேவையினை வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனமானது வழங்குகிறது. வேர்ல்ட் விஷன் எனும் அமைப்பு சிறுவர்களையே நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றது. அதன் முழு நிறைவும் சிறுவர்களே. அவர்களுக்கு பிற்பாடுதான் அதன் மற்ற செயற்பாடுகள் எனலாம். வெள்ளாவளி பிரதேசத்தில் 13 சிறுவர் கழகங்களை கொண்டு செயற்படுகின்றது. சிறுவர்களுக்காக 3 நூலகங்கள், 20 சிறுவர் பூங்காக்கள், 20 பாலர் பாடசாலைகள் போன்றவற்றை அமைத்து சிறுவர் நலன் கருதி பெரும் உதவி புரிகின்றது. இந்த வகையில் சிறுவர் கழகங்களை அமைத்து அக்கழகங்களுக்கு இடையே பொது அறிவு போட்டி. இப்போட்டியில் 120 சிறுவர்கள் பங்கு பற்றினர். அத்துடன் இவ்வாறே விவாத போட்டியும் அமைத்து சிறுவர்களின் அறிவினை மேம்படுத்தினர். அத்துடன் விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கான கிரிக்கெட் சுற்று போட்டி, பெண்களுக்கான எல்லி விளையாட்டு என்பனவும் இதில் 180 சிறுவர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் இல்ல விளையாட்டு போட்டி எல்லாம்
பெறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சித்திர போட்டி என்பனவும் இடம்பெற்றது. இன்றைய சிறுவர்களே நாளைய தலைவர்கள் என்பதற்கிணங்க 24 கிராமங்களிலும் ஏறக்குறைய 3500 சிறுவர்களை சிறுவர் கழகங்கள் மூலம் ஒன்றிணைந்து அவர்களுக்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. அத்துடன் 30 சிறுவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி சத்ருகொண்டான் பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. இது எதிர்கால சிறுவர்களையும் கிராமங்களையும் மையமாக கொண்டு இடம்பெற்றது. இவ்வாறு கழகங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் முற்றத்து மல்லிகை எனும் புத்தகத்தை வெளியிட்டுள்ளோம். தொடர்பாடல் பயிற்சியானது சத்ருகொண்டான் சர்வோதய பயிற்சி நிலையத்தில் 42 சிறுவர்களுக்கு நடைபெற்றது. அத்துடன் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் செங்கலடி மத்திய கல்லூரி மைதானத்தில் விளையாட்டு போட்டிகள் நடாத்தப்பட்டதுடன் இதில் 800க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கு கொண்டனர். மேலும் எழுத்தாற்றலை வெளிப்படுத்த சஞ்சிகள் வெளியிடப்பட்டது. இதில் 150 சிறுவர்கள் பங்கு கொண்டனர். அத்துடன் கைப்பணி பயிற்சிகளும் நடைபெற்றது. இதில் 31 சிறுவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் டிகிரி செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற போகிற நேரம் நெருங்கிவிட்டது. இன்று நீங்கள் வெள்ளாவளி மற்றும் ஏறாவூர் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த சிறுவர்களுடைய திறமைகளை கண்டுகளித்ததோடு மட்டுமல்லாமல் அப்பிரதேசங்களுக்குரிய கலை கலாச்சார அம்சங்கள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் ஆகியன பற்றிய விடயங்களையும் அறிந்து கொண்டீர்கள். අපි දැන් සූදානම් වෙන්නේ අපගේ වැඩසටහන් අවසන් කිරීමට. තවත් ප්‍රදේශයේ තවත් ළමයින්ගේ දක්ෂතා ලබන සතිය ඔයගලන්ට නරඹන්නට පුළුවන්. එතකන් ආයිබෝන්.